ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் வந்து 1950 ஓகேங்களா. தாமரையும் 1950 ஓகேங்களா. இது வந்து எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆதாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆலமரமும் 1950 தான், தாமரையும் 1950 தான். அதே மாதிரி மாம்பழமும் பார்த்திங்க அப்படின்னா 1950 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேசிய சின்னங்களாக வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ஆதாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஆலமரம், தா அப்படின்னா தாமரை, இம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம், அதான் ஆதாம் 1950 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து 1963, புலி வந்து பார்த்திங்கன்னா 1973 ஓகேங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்டாக மயில் வந்து பார்த்திங்கன்னா 1963 தேசிய சின்னமாக அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி புலி வந்து 1973 தேசிய விலங்காக அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2008 வந்து கங்கை ஆறை வந்து தேசிய ஆறாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. 2010 யானையையும் ஆற்று ஓங்கிலையும் வந்து தேசிய விலங்காகவும் இதுவும் தேசிய விலங்கு தான் ஓகேங்களா. தேசிய விலங்காக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. யானை வந்து பார்த்திங்கன்னா 2010, ஆற்று ஓங்கிலும் 2010 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக்டோபேசிலஸ், அது வந்து 2012. இந்த லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து பாலை வந்து தயிராக மாற்றக்கூடிய பாக்டீரியா தான் இந்த லாக்டோபேசிலஸ். இது வந்து 2012 வந்து தேசிய சின்னமாக வந்து இதையும் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜநாகம் வந்து அதுக்கு சயின்ஸ் பேர் என்னன்னா ஹோபிபாகஸ் ஹானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோபிபாகஸ் ஹானா. இதே வந்து கோப்ராசிங் அப்படின்னா கருநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் ராஜநாகம் அப்படின்னா ஹோபிபாகஸ் ஹானா. இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இவை வந்து இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மாம்பழம் வந்து 1950 ஓகேங்களா. இது வந்து இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். ஆதாம் ஓகேங்களா. ஆதாம்னு பார்த்தோம்னா 1950 ஓகேங்களா. ஆலமரம் 1950, தாமரை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம். இந்த மூணுமே வந்து 1950 வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து 1963, புலி வந்து 1973 அங்கீகரிச்சிருப்பாங்க. 2010 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யானை, இன்னொன்று வந்து ஆற்று ஓங்கில். நடுவில் 2008. இந்த 2008 வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆறு வந்து இந்தியாவோட தேசிய ஆறாக வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து லாக்டோபேசிலஸ் வந்து 2012 அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ராஜநாகம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தேசிய சின்னங்களாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயரை தான் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு இனிமேல் மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட இயற்கை சின்னங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்கு வந்து தமிழகத்தோட மாநில விலங்கு வந்து பார்த்திங்கன்னா வரையாடு ஓகேங்களா. இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து தமிழகத்தோட தேசிய விலங்கு வரையாடு. இது வந்து நீலகிரியில் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து என்னென்னா மரகதப்புறா. தமிழகத்தின் மாநில பறவை வந்து மரகதப்புறா. அடுத்து மலர் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர். மரம் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம். அதுதான் வந்து தமிழகத்தோட மாநில மரமாக வந்து பனைமரமாக தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய கொடியை வந்து யார் வந்து வடிவமைச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா நாயுடு அப்படின்னு கூட வரும் ஓகேங்களா. இதில் வந்து பிங்காலி வெங்கையா மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா நாயுடு என்பவர் வடிவமைத்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது பார்த்திங்கன்னா விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடியை வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நெஞ்சிருக்காங்க ஓகேங்களா. தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் ஓகேங்களா. குடியாத்தத்தில், அதாவது அது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குது, அங்கே தான் வந்து நெய்யப்பட்டிருக்கு. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947, அதாவது ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ செங்கோட்டையில் ஏற்றியிருக்கார் ஓகேங்களா. இக்கொடி வந்து தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கண்டென்ட் இருக்குது. கொடிகாத்த குமரன் பற்றி வந்து ஒரு கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. திருப்பூர் குமரன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருப்பார் ஓகேங்களா. அது எங்கன்னா சென்னிமலையில். நம்ம வந்து திருப்பூர் குமரன் அப்படிங்கிறவங்க அவர் திருப்பூரில் தான் பிறந்தார் அப்படின்னு நம்ம நாம வச்சுப்போம். ஆனால் கிடையாது. திருப்பூரில் நடந்த ஊர்வலத்தில் அவர் இறந்ததுனால அவருக்கு அந்த பேர் கூட வந்திருக்கும் ஓகேங்களா. ஆனால் திருப்பூர் குமரன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் தான் பிறந்திருப்பார். இளம் வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து
நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்யக்கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். ஓகேங்களா. காவல்துறையினரின் பிறந்திருப்பார். இளம் வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்யக்கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். ஓகேங்களா. காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனால் தான் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கு. ஓகேங்களா. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. திருப்பூர் குமரனுக்கு எப்போனா 2004 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க திருப்பூர் குமரனுக்கு. ஓகேங்களா. அடுத்து ஒரு கண்டென்ட் இருக்குது பாருங்கள். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் பாதுகாக்கப்படுகிறதா. ஓகேங்களா. அந்த நான்முக சின்னத்தை தான் நம்ம தேசிய சின்னமாக நம்ம அறிவிச்சிருக்கோம் இல்லையா. அந்த சின்னம் இப்போ எங்கே இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. எந்த பாடல் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் தான். ஓகேங்களா. வந்தே மாதரம் பாடல் 1900 தேசிய கீதம். ஓகேங்களா. தேசிய கீதம் ஜனகண மன, இதுதான் தேசிய கீதம், நம்மளோட தேசிய கீதம். இந்த பாடல் தான் இந்த பாடல் யாரால் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதனோட இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இந்த தேசிய கீதம் பாடல் முதல்ல எங்கே பாடப்பட்டது அப்படின்னா 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்த பாடல் முதலாக பாடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் தேசிய கீத பாடல் பார்த்திங்கன்னா முதலாக பாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தேசிய கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் பாட வேண்டும். ஓகேங்களா. பாடும்போது எல்லாருமே எந்தவித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும், பொருள் புரிந்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்காள எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24 அறிவித்தார். இப்பாடல் பார்த்திங்கன்னா ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் தான் தெலுங்குல எழுதியிருப்பார். ஓகேங்களா. பிதிமாரி வெங்கட சுப்பராவ் அப்படிங்கிறவர் தெலுங்குல தேசிய உறுதிமொழியை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.